Good morning to all. Welcome to the online class of the subject programming in C. So நம்ம string functions பார்த்துட்டு இருக்கோமா? அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற functions வந்து பாத்தீங்கன்னா 3 different functions. ஒரு stringக்கு நம்ம எப்படி reverse பண்றது, and then ஒரு stringல இருக்கிற characters எப்படி நம்ம upper case மாத்துறது, as well as ஒரு lower case மாத்துறது. Okay, so இந்த 3 different functions தான் நம்ம இந்த வீடியோ clipல பார்க்க போறோம். Let us go on to the topic ma. So first function string reverse. So இதனுடைய function name பாருங்க strrev. Reverse ல இருக்கக்கூடிய first 3 characters. So this function is used to reverse your string. So இதனோட syntax பார்க்கலாம். n equal to strrev of string. இந்த nன்றது நம்ம மத்த functionsலலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு integer variable இருக்கும். Length functionல and then str compareலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த n will be an integer variable. But இங்க strrev வந்து பொறுத்த வரைக்கும் இது reverse ஆகுற string ஸ்டோர் பண்றதுக்கான variable. ஓகேவா? So இதுல nங்கிறது ஒரு string variable. This is used to hold the reversed string. Also இந்த string வந்து ஒரு valid string variable or the constant. இதுல நம்ம இருக்கக்கூடிய values நம்ம வந்து reverse பண்ண value இந்த nல வந்து நமக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, so எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து for example ஒரு string capital letterல polytechnic ன்னு கொடுத்திருக்கேன். Now the string reverse என்ன செய்யும் அப்படின்னா இது அப்படியே reverseல நமக்கு print பண்ணும். So you see here இந்த p வந்து லாஸ்ட்க்கு போயிடுச்சு பாருங்க. இங்க நம்ம c ல இருந்து print ஆகும். c I n h c e TYLOP reverse பண்ணி print ஆகும். லாஸ்ட்ல இருக்கிற கேரக்டர்ல இருந்து ஒரு கேரக்டரா till the first வரைக்கும் print ஆயிட்டு அதுக்கப்புறம் null கேரக்டர் அதுல சேர்த்துக்கும். ஓகேவா? So let us see an example program. Hash include stdio.h and string.h. நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். பிகாஸ் ஒன்னு வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டிய string இருக்கும், ரிவர்ஸ் பண்ணது ஸ்டோர் ஆகிறதுக்கு another string variable. So இப்போ நம்ம ஒரு first string வந்து யூசர் கிட்ட இருந்து நம்ம ரீட் பண்றோம், அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம செகண்ட் stringல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, so printf reverse string வந்து name2. இன்புட் பாருங்க கம்ப்யூட்டர், அந்த ரிவர்ஸ் string வந்து இது அப்படியே ரிவர்ஸ், அதாவது from the last characterல இருந்து RETUMPMOC, அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்றது உங்களுக்கு ரிவர்ஸ்ல print ஆயிருக்கு. ஓகேவா? So this is இது வந்து நம்மளுக்கு எப்போ applicable ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாவது உங்களோட ப்ரோக்ராம்ல ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா you can use this function, string reverse function. ரைட்டா? So next function பார்க்கலாம், string upper. string upperலாம் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும். சில சமயத்துல வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு அப்பர் கேஸ் கேரக்டர்ஸா கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த string upper. இதுல strupr upper அப்படின்றது upper வரும். அதுல upஐயும் அந்த லாஸ்ட்ல இருக்கிற r நமக்கு சேர்த்து string upr அப்படின்றதுக்காக strupr அப்படின்ற ஃபங்க்ஷன். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா string reverse ஓட syntax மாதிரியே தான். ஜஸ்ட் இங்க strrevக்கு பதிலா நம்ம upr போடுறோம். n equal to strupr of string. இந்த stringல இருக்கக்கூடிய லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அது அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணி இந்த n அப்படின்ற stringல ஸ்டோர் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வரலாம். இப்ப நம்ம கொடுக்கறதே வந்து அப்பர் கேஸாவே கொடுத்தா என்ன மேம் ஆகும் அப்படின்னா எதுவும் எரர்லாம் சொல்லாது. அதை திரும்ப அந்த அப்பர் கேஸாவே மாத்தி நமக்கு அதே அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் தான் இந்த nல ஸ்டோர் ஆகும். இப்ப நீங்க ஹெலோ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து ஹெச் மட்டும் கேபிட்டல்ல இருக்குது, மத்த எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்குன்னா ஹெச் அப்படியே அப்பர் கேஸாவே இதுல ஸ்டோர் பண்ணிடும். ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் லோயர் கேஸ அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணி நமக்கு இந்த nன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, சோ இதுலயும் n வந்து ஒரு string variable, கன்வெர்ட் ஆகுற அப்பர் கேஸ் string ஸ்டோர் பண்றது. stringன்றது வந்து ஒரு valid string variable. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ string equal to, நான் வந்து இங்க எல்லாமே லோயர் கேஸ்ல கொடுத்திருக்கேன் polytechnicன்னு, n equal to strupr of string. சோ இந்த அப்பர் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணோம்னா இந்த stringல இருக்கிற ஒரு கேரக்டரையும் எடுத்து அதை கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஓகேவா? Let us see the example program. அதே சேம் அந்த ரிவர்ஸ் program தான். stdio.h and string.h ரெண்டு string நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். scanf பண்ணி ஃபர்ஸ்ட் stringோட வேல்யூவை நான் கெட் பண்றேன். and then strupr of name1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு
அப்பர் கேஸ் வந்து name2 நம்ம பிரிண்ட் பண்றோம். கம்ப்யூட்டர்னு நான் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கிறத எனக்கு அவுட்புட் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் வந்து வெரி சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்மா, நீங்க ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க, str lower, அதாவது அப்பர் கேஸ் கேரக்டர்ஸை ஸ்மால் லெட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறது தான் லோயர். str lwr, அதே சேம் சின்டாக்ஸ் தான், அங்க upr-க்கு பதிலா இங்க வந்து lwr. this is a string variable used to hold the lower case string. இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரிங் வேரியபிள், ஓகேவா, which contains the actual string to be converted. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க இப்ப நான் ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்கேன். str lower அப்படின்னு நான் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸா, அதாவது அப்பர் கேஸ் வந்து லோயர் கேஸா கன்வெர்ட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, let us see the example program once again. The same set of statements, ரெண்டு ஸ்ட்ரிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். scanf பண்ணி அதை name1ன்ற ஸ்ட்ரிங்கை ரீட் பண்றோம். name2ல வந்து இதை வந்து நம்ம லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணி அசைன் பண்றோம் and then print பண்றோம். எக்ஸாம்பிள் அவுட்புட் பாருங்க. ஸோ இன்புட் வந்து நான் கேபிட்டல் லெட்டர்ல கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன். அவுட்புட்ல இங்க நான் கொடுத்துருக்கிற லோயர் கேஸ்ன்றதை நான் கேபிட்டல்ல தான் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு அது அப்படியே டிஸ்பிளே ஆயிட்டு ஸ்மால் லெட்டர்ல கம்ப்யூட்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, hope you all understand all these three functions. So இதோட வந்து நமக்கு இந்த string functions அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. We have discussed about lot of string functions. First one string length கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு string copy, string concatenation, string comparison, and then string reverse, string upper and string lower. இந்த மாதிரி எல்லாமே these are all the special functions for the handling of the strings. Hope you all understand this. So next topic வந்து பாத்தீங்கன்னா table of strings அப்படின்றது நம்ம next வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you students.